பிரைஸ் தி லார்ட் டு ஆல். இன்றைக்கான வேத வார்த்தை சங்கீதம் 38:8. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படி இருக்கு? பலனே இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு ஓடுறதுக்கு பலன் கிடையாது, நொறுக்கப்பட்டேன். இங்கிலீஷில் இந்த வார்த்தை இருக்கும் க்ரஷ்ட்னா ஒரு பேப்பர் பண்டில் வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரை அப்படியே கசக்கி ஒன்றுமே இல்லாமல் தூக்கி போடுற ஒரு காரியம் போல் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அப்படி அநேகர் பார்த்துருப்பீங்க. ஒரு பேப்பரில் எழுதி தூக்கி போடுற அந்த காரியம் போல். அவ்வளோதான், அது பிரயோஜனமற்ற காரியம். அதை கசக்கி டஸ்ட்பினில் போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா? நான் கசக்கி போடப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, இதுக்கப்புறம் அந்த பேப்பரை பயன்படுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். உங்கள் கதறல், கண்ணீர் வெடிச்சிட்டு கதறிட்டு இருக்கேன். எனக்கு இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, நான் இதை பற்றி எப்படி மற்றவங்கிட்ட பேசுவேன்ற சுச்சுவேஷன் அநேகருக்கு வரும். இதே வசனத்தில் சங்கீதம் 38 அதே 9வது வசனத்தில், ஆண்டவரே ஏன் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறதுன்னு தாவீது சொல்கிற காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அநேகருக்கு நெருக்கம் உண்டாகுங்க. உங்களுடைய கஷ்டம் பெரிதாக இருக்கலாம், ஆனால் பிறர்கிட்ட அதை நீங்கள் சொல்லும் போது உங்களை விட கஷ்டப்படுறவங்க அநேகர் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. நம்ம மட்டும்தான் அந்த உலகத்தில் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மளை விட கீழ்மட்டம் இருக்கணும் எப்பவுமே பார்க்க மாட்டோம், மேலே இருக்கணும் நம்ம அதிகமாக பார்ப்போம். அவங்க நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்குது, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன். இல்லைங்க, ஆண்டவர் அப்படி ஊற வஞ்சனை பண்ணுறவர் கிடையாது. உங்களை கசக்கி எடுக்கிறாருன்னும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை மறுபடியும் அவர் உருவாக்க விரும்புகிறாருன்ட்டு. எம்டி பேப்பரில் அநேக காரியங்களை நம்ம எழுதி வைக்கலாம், அது கசக்கி போடப்பட்டதுக்கப்புறம் டஸ்ட்பினில் போய் சேரும். அந்த பேப்பரை உருக்குறவங்கள போயிட்டு நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அந்த கசக்கி போட்ட பேப்பரை தான் அவங்க அகைன் நல்லா அந்த உருவாக்கி பேப்பர் கூலாக்கி புதிய பேப்பராக ஒரு அழகான ஒரு புத்தகமாக வடிவமைப்பாங்க. அந்த புத்தகமாக நீங்கள் இருங்க. ஒன்றும் எழுதாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் தேவன்கிட்ட இந்த புதிய புஸ்தகத்தை போல் அவர்கிட்ட கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணி அதற்கான காரியத்தை எங்கே உங்களை மேன்மையாக வைக்கணுமோ அங்கே வைப்பார். நம்பிக்கையோட என்னோட சேர்ந்து ஜெபிங்க. அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் வல்லமையில் பெரியவர் சுவாமி. உம்முடைய கிருபை எங்களுக்கு எவ்வளவாய் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி ராஜா. இந்த நாள்லையும் தகப்பனே, இருதயம் நொறுங்கி போய் தகப்பனே, இருதயத்தின் நெருக்கத்தினால் நாங்கள் கேட்கிற ஜெபங்களை ஆண்டவரே நீர் கேட்டிருக்கிறீர். எங்கள் அங்கலாய்ப்பை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எங்களை தொட்டு சுகப்படுத்தி நல்வழி நடத்தும்படி வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.